இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான சுவையில் பாலக்கீரை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாலக்கீரையில் பொரியல், கடையல் இந்த மாதிரி செய்வோம். இப்போ கிச்சடி செய்ய போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பாலக்கீரையே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போ தேவையான பொருளை பார்த்துடலாம். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொண்டக்கடலை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2, ஜீரகம் அரை டீஸ்பூனு, பாசி பருப்பு வறுத்து உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 1/4 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, தக்காளி 2, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி போட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி 1 கப்பு. எல்லாமே எடுத்து நம்ம ரெடியாக வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாலக்கீரையை சுடு தண்ணி வச்சு அதில் ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி வச்சு பாலக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆற வச்சிடலாம். கீரையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பயிறு, 1/4 கப்பு துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு கழுவுன பச்சரிசி, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். 1 கப்பு பச்சரிசி, அரை கப்பு பருப்பு ஆகுது. 1/4 கப்புனா அரை கப்பு பருப்பு, மொத்தம் 1.5 கப்பு ஆகுது. 1.5 கப்புக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச கீரை இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதோடு நம்ம இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய் 2 சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் இறங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாதம் வெந்து வந்திருக்கு. பருப்பு, சாதம் எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வரட்டுன்னு இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதோட பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை இருக்கிறதே தெரியாது, நல்லா சுவையாக இருக்கும். இப்போ இதோட நம்ம 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும்.
எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். முன்னையே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்து கீரையில் அரைச்சிருக்கோம். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொண்டைக்கடலையை நான் ஊற வச்சு நல்லா முளைக்கட்டி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதில் கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட சேர்த்து நல்லா வெந்து வரட்டுன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்ச கீரையும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது. நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வந்துடுச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல சுவையாகவும் இருக்கும். இப்போ சாதம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சரிசி 3 வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாசி பயிரை நம்ம வறுத்து உடச்சி சுத்தம் பண்ணி கழுவி சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த நெய் மணத்தோட சூப்பராக நல்லா சுவையாக இருக்கும். இந்த மாதிரி பாலக்கீரையில் செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஒரு நிமிஷம் நல்லா அதுலேயே தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுலேயே நல்லா வெந்து வரட்டுன்னு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பாலக்கீரை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.